வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதிக பெரும்பான்மைக்கு மொத்தம் சீட்டு 118 எம்எல்ஏக்கள். கையில் இருக்கிறது தாவேக்காவுக்கு 107 தான். அதில் 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்கார் இல்லையா? அப்படிங்கிறப்ப திருச்சி கிழக்கு அல்லது பெரம்பூர் ஏதோ ஒன்று ராஜினாமா பண்ணிட்டாருன்னா 106 ஆகிடும். அப்புறம் சபாநாயகரை தேர்ந்தெடுத்து உட்கார வைப்பாங்க, அவர் ஓட்டு போட முடியாது. அப்போ அது ஒன்று போச்சுன்னா கையில் இருக்கக்கூடியது கணக்குப்படி 105. மொத்த தேவை 118. அப்படிங்கிறப்ப 13 எம்எல்ஏக்கள் தேவை. அது எங்கே இருக்குது? அதிமுகவில் இருக்கா, திமுகவில் இருக்கா? திமுகவை பொறுத்த வரைக்கும் அது தீய சக்தி. விஜயை பொறுத்த வரைக்கும் அது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஊழல் சக்தி. பாஜகவை பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரி. இப்படி எல்லாத்தையும் அவர் கரைச்சி குடிச்சு வச்சுட்டாரு. அதிக பெரும்பான்மை வரும், நாம் வெற்றி பெற்று விடலாம், முதலமைச்சராக வரக்கூடிய சூழல் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு விஜய்க்கு. ஏதோ அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டார். 107 -2 போனால் 105, 13 தேவைப்படக்கூடிய ஒரு சூழலில் வந்துட்டார். மற்றபடி இனி அதிக பெரும்பான்மையை காண்பித்து எவ்வாறு ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறப்ப யார் யாரையெல்லாம் தன் வலைக்குள் இழுக்க வேண்டும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தரியிடத்தும் சகலகலா வல்லமையான ஒரு விஷயம். இது எடுத்தோன்னே யாரும் வந்துட மாட்டாங்க. திமுக கூப்பிட்டா அப்படின்னம்னா கட்டாயமாக அவர்கள் அதை ஏளனமாக பார்ப்பார்கள் தாவேக்காவை. அதன் அடிப்படையில் கூட்டணி ஒரு காங்கிரஸ் ஒரு 5 வந்திருக்கு. அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஆல்ரெடி கூட்டணிக்கு ஆசைப்பட்டவங்க தான். முஸ்லீம் லீக் போக மாட்டாங்க. மற்றபடி தேமுதிக இருக்குது, பிசிக இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 47 சீட்டு அவங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் 1 சீட்டு. பாமக 5. அமமுக ரெடியாக இருப்பாங்க, பாமக ரெடியாக இருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கே எம்எல்ஏக்களுடைய கூட்டத்தை கூட்ட போகிறார் மாமல்லபுரத்தில். யார்? தாவேக்கா விஜய். அதற்கு தகுந்த ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆளுநருக்கு லெட்டரும் கொடுத்தாச்சு. ஆட்சி அமைக்க எனக்கு அனுமதி வழங்க வேண்டும் சொல்லிவிட்டு ஒரு 14 நாள், அதுக்கு பின்னால் நான் என்னுடைய பெரும்பான்மை நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 நாள் டைம் கேட்பார். அதுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. பொதுவாக இப்போதைக்கு எம்எல்ஏக்கள் தான் தேவை. அதன் அடிப்படையில் பாமகவோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக இன்றைக்கி தகவல் போயிட்டுருக்கு. அன்புமணிகிட்ட பேசியாச்சு. அவர் துணை முதல்வர் பதவி வேணும் அப்படிங்கிறார். அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயமா போயிட்டுருக்கு. யாருக்குன்னா தன் மனைவி சௌமியாவுக்கு. ப்ளஸ் எங்கே நீங்கள் ராஜினாமா பண்ணுறீங்க அந்த தொகுதி எனக்கு வேணும் அப்படிங்கிறார். எப்படி பாருங்க, துணை முதல்வர் போஸ்ட்டு சௌமியாவுக்கு போட்டு கொடுங்க. அதோடு சேர்ந்து திருச்சி கிழக்கு இல்லை எங்கே ராஜினாமா பண்ணாலும் சரி, பெரம்பூர் ராஜினாமா பண்ணாலும் சரி, அங்கே எனக்கு ஒரு சீட்டை போட்டு கொடுத்துருங்க, அந்த சீட்டை கொடுத்துருங்க. ஓகேன்னா சொல்லுங்கள், 5 எம்எல்ஏ நாங்கள் ரெடி அப்படின்ட்டார். இதற்கு தாவேக்கா விஜய் ஆடி போனதாக தகவல் வந்திருக்கு. அதான் மனுஷனோட நிலைமைங்கிறது. அன்னைக்கு ராஜா மாதிரி பேசினார் விஜய். இன்னைக்கு கூஜா தூக்கக்கூடிய சூழல்ல விஜய் இருக்கிறார். 107 ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அந்த 13 சீட்டு 12 சீட்டு தான் முக்கியம். இல்லைன்னா அப்புறம் ஆளுநர் பார்ப்பார், என்னப்பா முடியுதா முடியலையா, ரைட் ஓகே, அடுத்து யாருப்பா? திமுக வாப்பா, உன்னுடைய அதிக பெரும்பான்மையை காட்டு, முடிஞ்சு போச்சு. அவங்கள பொறுத்தவரை பிரச்சனையே கிடையாது. 74 சீட்டு, 60, 5, அதில் ஒரு 2, அதில் எல்லாம் சேர்த்துனோமா டோட்டல் 74 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்கள பற்றி பிரச்சனையே கிடையாது. அதிக பெரும்பான்மை காமிச்சிருவாங்க, அடுத்து ஆட்சி அமைஞ்சு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் திமுகவை விடக்கூடாது. அதான் தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியமான ஒரு நிலைப்பாடு. விட்டுட்டாங்கன்னா ஜெயிச்சு பிரயோஜனம் கிடையாது. தொண்டர் பார்ப்பான், என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு விசிலுக்கு ஓட்டு போட்டு இதுக்கு தான் போட்டோமா அப்படின்னு விஜய் அவன் இலக்காரமாக பார்க்கக்கூடிய சூழல் வரும். அதனால் விஜய் விடமாட்டார்.
பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய காங்கிரஸில் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அவங்களும் ஒரு 5 சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. அவங்களும் வந்து ஒரு மந்திரி பதவி கேட்பதாக தகவல். துணை முதல்வர் போஸ்ட்லாம் கேட்கல. அது வந்து 5 பேர்த்துக்கு 2 3 ஆமாம் கை நிறைய கேட்குற மாதிரி ஒரு தகவல் இன்னைக்கு. ஏன்னா அவங்க வந்து காமராஜர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் மிக ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. யார் வர்றாங்களே இல்லையோ, ஆமாம் காமராஜர் ஆட்சியை நாங்கள் அமைப்போம் அப்படின்னு அன்னிலேருந்து இன்னரையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. செல்வ பிறந்தகை வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அதிலே முடிஞ்சு போச்சு. ஆமாம் அதிக பெரும்பான்மைக்கு நாங்கள் ரெடி, கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி. அவர் போட்டியிட்ட தொகுதியில் ஸ்ரீபெரும்புதூர் செல்வ பிறந்த அவுட்டு. ஏன்னா அவர் ஏரியா பக்கமே வர்றது கிடையாது. செல்வ பெருந்தகை பொறுத்த வரைக்கும் ஏரியா பக்கமே நான் ஒரு ஆள்கிட்ட கூட கேட்டேன், முக்கியமான நபர்கிட்ட, என்னங்க செல்வ பிறந்த ஆளவே காணா அப்படின்னு. அதான் நாங்கள் இருக்கிறோம்ல அப்படின்னார் அவர். அது எப்படி வேட்பாளர் வரணும். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் நிறைய பேர் கேட்டாங்க, வேட்பாளரை காணாமல் நீங்கள் வர்றீங்களே அப்படின்னு. அதான் மிகப்பெரிய ஒரு மைனஸ் செல்வ பெருந்தகையுடைய தோல்விக்கு. அதன் அடிப்படையில் முன்கூட்டி ஒரு வார்த்தை சொல்லிட்டார். ஆமாம் தேர்தல் முடிஞ்ச உடனே நான் காங்கிரஸ் தலைவர் பதவி ராஜினாமா செய்து விடுவேன். எந்த நேரத்தில் ராஜினாமா பதவி செல்வ பெருந்தகை செய்து விடலாம். அவர் எனக்கு தேவை ஒரு தொகுதி போதும், கடைசி வரைக்கும் அதை வச்சு நான் குப்பை கொட்டிக்கிட்டே இருப்பேன். எனக்கு மாநில அளவுக்கான பொறுப்புகள் தேவையில்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தை என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட அந்த டயத்துக்கெல்லாம் வரவலாம் முடியாது. ஒட்டன் சத்திர சக்கரபாணியினுடைய நிலைமையாக தான், இல்லை யார் யார் அமைச்சராக அவருடைய நிலைமை எல்லாமே தான். அவருடைய தொகுதிக்கு டக்குன்னு போக முடியாது. போயிட்டாங்கன்னா கில்லாடி. அப்படி போயுமே குளத்தூரில் ஸ்டாலின் தோல்விங்கிறது உண்மையிலே வந்து நெருடலான ஒரு விஷயம். ஆமாம் அத்தனை திட்டங்கள், விடியல் மகளிர் விடியல் திட்டம், கலைஞர் உரிமை திட்டம், ஏகப்பட்ட திட்டங்கள் போட்டுமே பெண்கள் வந்து நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டார்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. இனி வரும் காலங்களில் வந்து இது ஒரு திருத்தம் வந்துடும். ஆமாம் தாய் குலமே அப்படிங்கிறது தந்தை குலமே கூட மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெண்களை நம்பி ஆமாம் ஏகப்பட்ட திட்டங்களை தீட்டிய திமுக இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தர்ம அடி வாங்கிருச்சு. பெண்களை வச்சே பல திட்டங்களை மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்தார். பிரயோஜனம் இல்லை. எல்லாமே விசிறு ஊதிட்டு போயிட்டாங்க பெண்கள் எல்லாம். அப்படிங்கிறப்ப வரும் காலங்களில் பெரும்பாலும் அரசியல்வாதிகள் பெண்களை நம்ப மாட்டார்கள் அப்படிங்கிறத நம்ப முடியும். அதன் அடிப்படையில் காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட வகையில் 5 சீட்டுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. மற்றபடி வந்து விடுதலை சிறுத்தைகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருப்பதாகவும் தகவல் வந்துட்டுருக்கு. அதன் அடிப்படையில் எந்த தொகுதி கிடைச்சாலும் சரி, எத்தனை சீட்டு கிடைச்சாலும் சரி, 13க்கு மேலே கிடைச்சாலும் சரி, அதோடு சேர்ந்து சிபிஐ சிபிஎம் வளைச்சி போடுவதாக ஒரு வார்த்தைகள் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப 13க்கு மேலே சீட்டு கிடைக்கும். ஆமாம் அப்போ ஒரு வேளை எனக்கு வேணாம் என்று சொல்லி திருச்சி கிழக்கு அல்லது பெரம்பூர் ரெண்டில் எது கூட வேணாம், நீங்கள் எதோ ஒன்று பண்ணி கொடுங்க, துணை முதல்வர் பதவி கூட எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு அன்புமணி வருவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கி தாவேகா விஜயிடம் இருந்து கொண்டிருக்கு. என்றாலும் எம்எல்ஏ கூட்டம், ஆளுநர் லெட்டரு மற்றெல்லாம் கொடுத்ததுக்கு பின்னாடி அடுத்த ஸ்டெப்பு ரொம்ப சீக்கிரமாகவே முடியணும். இல்லாவிட்டால் அவர் ஒரு டைம் கொடுத்துருவார், இதுக்குள்ளே எனக்கு டக்குன்னு கொடுங்க அப்படின்பார். முடியாவிட்டால் அடுத்த கட்சியை கூப்பிட்டுருவார். அடுத்தது திமுக தான். ஒருவேளை மீண்டும் திமுக வாய்ப்பு இருக்க போகிறதா? ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி கூப்பிட்டா அதிமுக தான் ஃபுல்லாக கூப்பிட்டுருவார், 47 சீட்டு. ஆமாம் அப்போ அவரு கேட்பார், எடப்பாடி நான் தான் முதலமைச்சர் அப்படின்பார். அங்கே தான் வில்லங்க வரும். அதனால் ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகள் விஜய்க்கு இருக்குது. பார்ப்போம். ஜெயிச்சிட்டார். கட்சி வந்து மிகப்பெரிய கட்சியாக வந்துருச்சு. தனிப்பெருங்கட்சியாக வந்தது. ஆனால் பெரும்பான்மையான கட்சியாக தாவாய்க்க வரவில்லை. ஆமாம் ராஜாவாக இருந்த விஜய் இன்னைக்கு கூஜா தூக்கிட்டு இருக்கிறார். தூக்குனாதான் அப்போ தான் வந்து அரசியல்லாம் என்னன்னு தெரியும். ரோடு ஷோ காட்டினவுடனே ஓட்டை வாங்கி இன்றைக்கி வந்து மிகப்பெரிய உயரத்தில் வந்திருந்தாலுமே கூட அந்த மாதிரி ரோடு ஷோலாம் இங்கே காட்ட முடியாது, சட்டசபையிலையும் காட்ட முடியாது, ஜெயித்ததுக்கு பின்னால் பல கட்சிகள் முன்னாலேயும் காட்ட முடியாது. ஏதோ மக்கள் ஏமாறலாம்,
ஜெயிச்சது பின்னால் அரசியல்வாதி ஏமாறவே மாட்டான். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.